தமிழ்த்தாயின் அணிமுடியை அலங்கரிக்கின்ற நவமுனிகளுள் ஒன்றாக விளங்குவதுதான் திருப்பாவை. இந்த திருப்பாவையை அருளி செய்த ஆண்டாள் நாச்சியார் கூட்டு வழிபாட்டு தத்துவத்தை தமது பாசுரங்களின் அடிப்படையாக அமைத்திருக்கிறார். இப்போ நம்ம இரண்டாவது பாடலில், திருப்பாவையில் இரண்டாவது பாடல் எப்படி பாவை நோக்கிறாங்க. வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள், எவ்வளோ அருமையான சொல்லாச்சு. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்னே உகந்தேலோ பெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள், இந்த வையத்திலே வாழ்பவர்களே, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாம் இந்த பாவை நோன்பு நோக்கின்ற பொழுது அந்த நோன்பை பின்பற்றுவதற்கு எப்படியெல்லாம் சடங்கு முறைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன், கேளுங்கள். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, திருப்பார்க்கடலிலே ஆதிசேடன் என்ற பாம்பின் அணையிலே அரிதுயில் கொண்டிருப்பவன், மோனத்தில் இருப்பவன் பரந்தாமன், அவனுடைய திருவடிகளை பாடி தொழ வேண்டும். அப்படி தொழுவதற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும்? அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராட வேண்டும். நம்முடைய உணர்வுகளை தூண்டுகின்ற பொருள்களை உண்ணக்கூடாது. பால் பொருட்களில் விளைந்த நெய்யை உண்ணக்கூடாது. பாலினையும் அருந்தக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி. நம்முடைய உணர்வுகளை தூண்டுகின்ற பொருளை உண்ணாமல் பிறர் உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ளவும் கூடாது. அதனால் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். கண்களிலே நாம் அஞ்சனம் தீட்டக்கூடாது. கூந்தலிலே மலர்களை சூடிக்கொள்ளக்கூடாது. இவ்வாறு நம்மை அலங்கரித்து கொள்வதால் இறை வழிபாட்டிற்கு வந்திருப்பவருடைய கவனம் இறைவனின் மீது செல்லாமல் நம்மை நோக்கி திரும்பக்கூடும். அப்படி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யோம் முன்னோர்கள். இந்த பாவை நோன்பு நோக்கின்ற காலத்திலே எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நாம் செய்துவிடக்கூடாது. இவையெல்லாம் பிழையானவையோ, இவையெல்லாம் செய்வதற்கு தகுந்தவை அல்லவோ, அவற்றையெல்லாம் நாம் செய்துவிடக்கூடாது. தீக்குறளை சென்றோதும், ஒருவரை ஒருவர் புறம் பேசுவது, ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் இல்லாதனவற்றை பேசுவது, இவற்றையெல்லாம் நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஐயமிடுவோம் பிச்சையிடுவோம். துறவிகளும் யோகிகளும் ஞானிகளும் தங்களுக்கு இது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். அவர்களது குறிப்பறிந்து நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது ஐயம். பிச்சை இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் கொடுத்தல் பிச்சை. ஆந்தனையும் கைகாட்டி இயன்றவற்றை கொடுக்க வேண்டும். இயன்ற போதெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுத்ததை ஒருபோதும் எடுத்து கூறக்கூடாது. அதான் ஆந்தனை. வலதுகரம் கொடுப்பது இடதுகரத்திற்கு தெரியக்கூடாது. பாரதத்திலே கர்ணனை பற்றி கூறுகின்ற பொழுது புலவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன கொடுப்பான்
ஏது கொடுப்பான் என்றவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான். போதாதென்றால் இன்னும் கொடுப்பான். இதுவும் போதாதென்றால் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் கொடுப்பான். தயாநிதியே அப்படின்னு கர்ணனை பற்றி சொன்னான். இப்படியெல்லாம் நாம் செயல்களை அமைத்து கொண்டு அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி நெய்யுண்ணாமல் பால் உண்ணாமல் கூந்தலில் மலர்களை சூடாமல் கண்களில் அஞ்சனம் தீட்டாமல் பிறரை பற்றி புறங்கூறாமல் நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் எவற்றையெல்லாம் இக்காலத்தில் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் செய்யாமல் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தவச்சீலர்களுக்கும் அவர்கள் குறிப்பறிந்து கொடுத்து, இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் கொடுத்து, இயன்றதை கொடுத்து, கொடுப்பது வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் கொடுத்து, நாம் திருப்பார்கடலிலே பாம்பின் அணையிலே மோனத்தில் இருக்கின்றானே, ஞானத்தில் இருக்கின்றானே, அரிதுயில் கொண்டிருக்கின்றானே, அந்த பரந்தாமனின் அடிகளை பாடி தொழுது இந்த பாவை நோன்பை நோற்க வேண்டும். அதனால் நாம் இந்த வையகத்தில் மகிழ்வோடு உயித்து வாழ முடியும். எனவே வையத்தில் வாழ்பவர்களே எழுந்து வாருங்கள் அப்படின்னு இந்த பாடலில் அழைக்கிறாங்க.